சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மனுஷன் வேட்டையாடி தான் உணவு சாப்பிட்டுட்டு இருந்தான். பொதுவாக வேட்டையாடுறதுக்கு பெரும்பாலும் பெண்கள் எல்லாம் போக மாட்டாங்க, ஆண்கள் தான் போவாங்க. அப்போது பெண்கள் வீட்டை பராமரிக்கிறதும் குழந்தைகளை பார்த்துக்கிறதும் வீட்டை அழகாக வச்சுக்கிறதும் இதுதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அதிலேருந்து அவங்க மீளலை. அப்போது ஆண்கள் மட்டும்தான் வேட்டையாடுறதுக்கு போவாங்க. அப்போது வேட்டையாடுறதுமே பார்த்திங்கன்னா சிரமமாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாள் விலங்குகள் கிடைக்கும், வேட்டையாடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா எதுவுமே கிடைக்காது. பட்டினியாக இருந்தாங்க, ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்போது அங்கே வீட்டிலே இருந்த அந்த பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களை சுற்றி இருக்கிறத பார்த்தாங்க. அப்போது நிறைய காய்கறி பழங்கள் எல்லாம் காய்ப்பதை பார்த்தாங்க. அது அப்படியே அறுக்காமல் பறிக்காமல் அப்படியே கீழே விழுந்து அந்த செடிகள் எல்லாம் இறந்து போகிறது, அதிலேருந்து விதைகள் விழுந்து மறுபடியும் மழை வரும்போது மீண்டும் முளைக்கிறது, இது போலவே இருந்தது. அப்போது உடனே அவங்க எந்தெந்த பழங்கள் காய்கறிகள் எல்லாம் சாப்பிடக்கூடியது, எதெல்லாம் உண்ணக்கூடாதது அப்படின்னு சொல்லி அவங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆண்களுக்கு வேட்டையாடுறது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு, நிறைய விலங்குகள் கிடைக்காம. அப்போது இவங்களுடைய பேச்சை கேட்டு ஆண்கள் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ விவசாயம் பண்ணுறதுனால என்ன நன்மைன்னா, அவங்க எதை விளைவிக்கணுமோ அதை விளைவிச்சுப்பாங்க, எவ்வளோ விளைவிக்கணுமோ அவ்வளோ விளைவிச்சுப்பாங்க. அப்போது விவசாயத்தை முதல்ல கண்டுபிடிச்சது பெண்கள். அப்போது விவசாயத்தை உலகறிய செய்தவர்கள் பெண்கள். வீட்டிலே இருந்த பெண்களை உலகறிய செய்தது விவசாயமே.